ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைலில் எப்படி ரீட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரைட்டா? இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தியா, நம்ம என்ன பண்ணோம், ஃபைலுக்கு ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணோம், தட் இஸ் ஃபைல் பாயிண்டர். அவன் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கேரக்டர் வேரியபிள், தட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் வேரியபிள் கொடுத்துருக்கோம், கேரக்டர் சிஹெச் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த கேரக்டர் ஃபைல் நேம் நான் இங்கே யூஸ் பண்ணலை, அது மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாம், அது இருக்க நான் தேவையில்லை. நம்ம கேரக்டர் சிஹெச் வேரியபிள் ஒன்று கொடுத்துருக்கோம், ப்ளீஸ் ஸ்க்ரீன் ஆஸ் யூஸ்வலாக போட்டிருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கண்டென்ட் ஆஃப் த ஃபைல்னு போட்டிருக்கோம். அதாவது ஏற்கனவே டேட்டா இருக்கிற ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ரைட்டா? இப்போ நான் அந்த ஃபைலுக்காக கண்டென்ட் ஆஃப் ஃபைல்னு போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஃபைல் பாயிண்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு நம்ம என்ன அசைன் பண்ணோம், நம்ம என்ன ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை அங்கே அசைன் பண்ணோம். அது எது வழியாக ஓப்பன் பண்ணோம், எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அந்த வழியாக நம்ம என்ன பண்ணோம், நம்ம எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண போகிறோமோ, இங்கே ரீட் மோட் போட்டுருக்க மோடு, ஸோ ரீட் மோடில் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், இந்த ஃபைல் இந்த ஃபைல் பாயிண்டரில் நம்ம அசைன் பண்ணுறோம். ரைட்டா? இப்போ இந்த gg.txt எதில் இருக்கும், FDTRல இருக்கும். gg.txtயில் என்ன இருக்குது, டேட்டா இருக்குது. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம், ரீட் பண்ண போகிறோம். டவுட் இல்லையா? ரைட். இப்போ இப்போ FTR ஈக்குவல் டு நல்லா இருந்ததுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபைல் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணோம், உனக்கு FTTR என்ன இருக்கும், நல் வேல்யூ ஸ்டோர் ஆகும். அப்போ என்ன பண்ணும், கேனாட் ஓப்பன் ஃபைல்னு சொல்லிட்டு எக்ஸிட் 0 வந்து, இந்த எக்ஸிட் 0 எதுக்கு போட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண வரலன்னா வெளியில் வந்துடும், இல்லைன்னா என்ன பண்ணோம், அப்படியே நிற்கும். ஸோ இந்த எக்ஸிட் ஃபங்க்ஷன் எதில் இருக்குது அப்படின்னா, இந்த SDDLE லிப்னு ஒரு ஃபைல் ஹெட்டர் க்ரியேட் பண்ணுறது, இதுக்கு தான் என்னென்னா எக்ஸிட்டு 0ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ண முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு, அது FTRல இருக்குது, FTTRல இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், FTTRலேருந்து FGetC நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தியா, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு, டேட்டாவை எடுக்கிறது, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது ஹார்ட் டிஸ்கில். அதில் FGetCன்னு ஒரு ஃபங்க்ஷன் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைல் டேட்டாவை ஒரு கேரக்டராக இந்த சிஹெச்சில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேரக்டர் இந்த ஸ்டோர் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்டோர் பண்ணோடனே இங்கே செக் பண்ணுது, சிஹெச் நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைலான்னு செக் பண்ணுது. இப்போ நமக்கு எங்கே இருக்குது ஃபைலு, இப்போ அந்த ஃபைலில் இருக்கிற ஃபஸ்ட்டு எழுத்தில் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், ஃபைல் எண்டு கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே வரும், இங்கே வந்துட்டு சிஹெச்சை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எகைன் அடுத்த கேரக்டருக்கு போய்ட்டு அடுத்த சிஹெச்சை கொடுப்போம், அடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணணும், அடுத்த கேரக்டர் இங்கே என்ன பண்ணோம், ஸ்டோர் ஆகும். அப்படியே என்ன பண்ணோம், இந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை பூரா நமக்கு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக எண்ட் ஆஃப் ஃபைலான்னு செக் பண்ணோம். எண்ட் ஆஃப் ஃபைல் வந்துச்சு அப்படின்னாக்கா வெளியே வந்துடும். அப்போ FTTR வழியாக நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அவ்வளோதான். புரியுதா? அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கண்டென்ட் இருக்க ஃபஸ்ட்டு கேரக்டர் இங்கே போட்டாச்சு சிஹெச்சில். அப்போ இந்த லூப்பில் என்ன வரும், ஸ்டார்டிங் கேரக்டர், அப்போ எண்ட் ஆஃப் ஃபைல் கிடையாது. ஸோ இங்கே வரும், கண்டிஷன் ட்ரூ இங்கே வரும். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணோம், இந்த சிஹெச்சில் இருக்க டேட்டாவை பிரிண்ட் பண்ணோம். அப்போ எகைன் என்ன பண்ணோம், மறுபடியும் சிஹெச்சில் இருக்க அடுத்த எழுத்து எண்ட் ஆஃப் ஃபைல் வந்துச்சு அப்படின்னாக்கா உனக்கு இதை விட்டு வெளியே வந்துடும். வெரி சிம்பிள். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு பாருங்கள், டேட்டா வந்துச்சு பாருங்கள். ஏற்கனவே நான் வச்சுக்கிறேன் ராமி CSHC பாண்டிச்சேரி. இந்த டேட்டா அந்த கண்டென்ட் அந்த ஃபைல் டேட்டா வந்துச்சு. இப்போ இந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஃபைலில் யூஸ்வலாக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இதில் இப்போ C:\, WS3ல் பின்னுக்குள்ள இப்போ இங்கே இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் இதுதான் இந்த C ஃபைல். சரியா? இது ப்ரோக்ராம், இது ப்ரோக்ராம். நம்ம இங்கே இப்போ பண்ண ப்ரோக்ராமு நம்ம GGன்ற ஃபைல் கண்டென்ட் இதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த கண்டென்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், நான் வேறு மாத்திரம் வச்சுருந்தேன். இப்போ இந்த கண்டென்ட்டில் பாண்டிச்சேரி கண்ட்ரி வேறு நான் என்ன பண்ணுறேன், வாழ்கிறாங்க அப்படின்னு சேர்த்துறேன். புதுச்சேரி சரிதான். இப்போ இது கம்ப்யூட்டர் சயின்ஸுன்றது ஜாப், நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸுடைய பேர் போட்டோமா, ஜாப்
சேவ் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே போகிறேன். இங்கே போய்ட்டு நான் ஆல்ட் என்டர்னா ப்ரெஸ் ஆகும். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபைலை கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு ரன்னிங் கொடுக்குறேன். இங்கே பாருங்க, எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சா? ராமன், பீஸா, கம்ப்யூட்டர், அல்காமர், புதுச்சேரி. நான் இன்னும் கண்டென்ட்டு மாற்றணும்னா அந்த கண்டென்ட் ஃபுல்லாக இதில் இருக்கா? இவ்வளோ தான் ஃபைல் இருக்குது. ரைட்டுக்கு அதே தான், ரைட்டுக்கு நான் இன்னொரு ப்ரோக்ராம் போடுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.